ஆகா கல்யாணம் சீரியல்ல அழகி பாப்பாவ வீட்ல வச்சுக்கிறதா, இல்ல ஆசிரமத்துல சேர்க்கிறதா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போய்க்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து தேவையே இல்லாம இந்த சித்ரா தேவி கம்பெனிக்கு கௌதம தான் எம்டி ஆக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. காயத்ரிக்கு பயங்கரமான கோவம். இங்க எத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்? இப்ப நீ எத பத்தி கொண்டு வர? அப்படின்னு ஒரு கொட்டு வைக்கிறாங்க சித்ரா தேவிக்கு. நம்ம தாத்தா இருந்துகிட்டு பயங்கரமா எழுந்திரிச்சு சத்தம் போடுறாங்க. அங்க இது வந்து ஒரு கூட்டு குடும்பம். இந்த கூட்டு குடும்பத்துல எல்லாருமே சேர்ந்து வாழ்றப்ப, அந்த பாப்பாவ மட்டும் ஆசிரமத்துல போய் தள்ளி விடணும் அப்படின்னு சொல்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? இந்த குடும்பத்த பொறுத்தளவு நான் எடுக்கிறது தான் முடிவு. நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தாத்தா கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. சித்ரா தேவி நேரா போயிட்டு அனாமிகாவ ஏத்தி விடுறாங்க. இன்னும் அதிகமாவே. அனாமிகா வேறயா ஏற்கனவே டைம் குடுத்துருக்காங்க. இத்தன நாளுக்குள்ள அனாமிகா வந்து பாப்பாவ எங்கேயாச்சும் ஆசிரமத்துல இல்ல ஹாஸ்டல்ல சேர்க்கணும் அப்படின்னு விஜய்க்கு கெடு குடுத்துருக்காங்க இல்லையா? அப்படி சேர்க்கலன்னா, அதுக்கப்புறம் நான் பண்ண போற விஷயமே வேற அப்படிங்கிற மாதிரி அனாமிகா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த பக்கம் நம்ம சூர்யா எப்படியாச்சும் மகாவ சமாதானப்படுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா? அடுத்ததா ஐஸ்வர்யாவும் நம்ம மகா கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. ஆனா மகா இருந்துகிட்டு, "நீ இத பத்தி பேசுனீன்னா நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன்" அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லியும் கேட்கவே இல்ல. அதுக்கப்புறம் ராஜலட்சுமியும் மகா கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. மகா அவங்க கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, "என்னாலலாம் முடியாது. நான் வந்து முயற்சி பண்ணி பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப சூர்யா என்ன செய்யறதுன்னே தெரியாம ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க கௌதம் வந்து ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமா ஐஸ் வைக்கிறாப்ல, ஆப்பிள் அது இதுன்னு கட் பண்ணி குடுத்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இதெல்லாம் பார்க்குற சித்ரா தேவி கௌதம கூப்பிட்டு, "நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்ல, அப்பதான் கௌதமோட திட்டமே சொல்ல வராப்ல. அதாவது, "இப்ப நான் இந்த கம்பெனிக்கு எம்டி ஆகணும்னா, நீ சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க. ஐஸ்வர்யா இப்ப கன்சீவா இருக்கா. ஐஸ்வர்யா எத கேட்டாலும் இந்த வீட்ல செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேள ஐஸ்வர்யா வாயாலேயே என்னைய எம்டி ஆக்கணும்னு சொன்னா கண்டிப்பா செய்வாங்க. அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு நம்ம கௌதம் சித்ரா தேவி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.